நியூஸ் தமிழ் கழுகு. பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னால திமுக கூட்டணிக்கு சாதகமா இல்லாத தொகுதிகளை சரி செய்யற வேலைகள்ல தீவிரம் காட்டுதா அறிவாலயம். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உடன்பிறப்பே வாங்குற நிகழ்ச்சி மூலமா இதுவரைக்கும் சுமாரா 50 தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு 100 தொகுதிகள் சாதகமா இல்லன்னு வந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியே துவக்கப்பட்டுச்சுன்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா இந்த தொகுதிகள்ல திமுக நிர்வாகிங்க கிட்ட நிலவர உட்கட்சி சண்டைய கையில வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோட 1-to-1 பேசினாரு திமுக தலைவர். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி முடிஞ்ச தொகுதிகள்ல இப்ப என்ன நிலைமை, முதல்வரோட வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுதா, உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்காங்கிறத கண்காணிக்க திமுக தலைமை தனியா ஒரு குழுவை போட்டிருக்கான். அந்தந்த தொகுதிகள்ல திமுக நிர்வாகிங்க ஒத்துமையா செயல்படுறாங்களா, அரசு திட்டங்களை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறாங்களான்னு அந்த கண்காணிப்பு குழு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்வர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னால சாதகமில்லா தொகுதிகள்னு பட்டியல் போடப்பட்ட தொகுதிகளை திமுகவுக்கு சாதகமா மாத்தி அது பத்தின அறிக்கைய கட்சி தலைமை கிட்ட கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். கிட்டத்தட்ட திமுகவோட 200 தொகுதி இலக்குங்கிறது சாத்தியம்தான்னு ஒரு கிளீன் ஷீட் வந்ததுக்கு பிறகு திமுக தீவிர பிரச்சாரத்துல இறங்கோங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.